ஒரு இடத்தையும் அரிசி இல்லையா போஸ்? நான் உங்களோட கடையில வளமை அடுக்கிறேன் நான் தானே போஸ், கொஞ்சம் அரிசியாவை அனுப்புங்களேன். என்ன உண்மையா பதுக்கி வச்சுக்கல என்ன தெரியா? எனக்கு சனம் வந்து அரிசி கேட்குது. உள்ளால கொடுத்து அனுப்புங்க, உள்ளால அனுப்புங்க. உள்ளால இந்த வளவுக்கு வேலிக்குள்ளால பூந்து வருவானுல அதுக்குள்ளால அனுப்புங்க. சரியா? சரி சரி சனம் பெரிய பாப்போம். சரி சரி சரி. உண்மையா அரிசா அனுப்புறானுகள் இல்லையே, நமக்கு கூட அனுப்புறானுகள் இல்லை. என்ன ஆக்கள் அரிக்கானுகள்? 2 நாள் ஆகுதுப்பா சோறாக்கி. அரிசி மில் ஒரு கடையிலயும் அரிசி இல்லை. அரிசி என்ன பதுக்கி வச்சு திரிக்கானுங்களா? இந்த ஒரு கடை ஒன்று, இந்த கடையிலேயே அது அரிசி இருக்கிறது. காசு இருக்கு, வேண்டிய அளவு காசு இருக்கு, அரிசி இல்லாம இருக்கு. பாப்பா இந்த கடையிலேயாவது அரிசி இருக்கு. அரிசி தாங்களே 10 கிலோ அரிசி கொண்டு வாங்க. 10 கிலோவா? 10 கிலோ நீ எங்க இருக்கா? 10 கிலோ 5 கிலோ கொண்டு வாங்க. 5 கிலோ 10 கிலோ அனுப்ப இல்ல. அப்ப அரிசி இருக்கு. அரிசி ஒரு போத்தல் அரை போத்தல் என்று வச்சிருக்கேன். அரிசியா ஒரு போத்தல் அரை போத்தல்? அது என்ன அரிசி பாப்போம் கொஞ்சம். அரை போத்தல் ஒரு போத்தல்லாம் இப்ப அரிசி விற்க. ஒரு பேட்டையும் சொல்லிடாத, உனக்கு மட்டும்தான் தருவேன். தாங்களே எனக்கு தாங்களே. எங்க இருக்கு இந்த அரிசி பாரு. இது வந்து ஒரு போத்தல், ஒரு போத்தல் 1 கிலோ 2 கிலோ வித்த காலம் போயிட்டு இப்ப வந்து ஒரு போத்தல். இது வந்து அரை போத்தல். இது 1000 ரூபா ஒரு போத்தல், அரை போத்தல் 500 ரூபா. இதையும் ஒழிச்சுத்தான் நான் விற்கேன். சரியா? இப்ப அவ்வளவு தட்டுப்பாடாம சொல்லியிருக்காங்க. நான் மட்டும்தான் இந்த போத்தல் கணக்கில் அரிசி விற்கிறேன். என்ன அரிசிக்கு அவ்வளவு தட்டுப்பாடு? இல்ல அரிசி பதுக்கி வச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? இது பதுக்குறது இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஒரு மாஃபியா கும்பல் ஒன்று நின்று விளையாடுது என்றுதான் சொல்றானுங்க. என்னென்று விளங்குது இல்லடா? என்ன மாவியா கும்பல்? சோறாக்கி 2 நாள் ஆகுது. அரிசி இருந்தா வாங்கிட்டு போகணும். நீங்க போத்தல் கணக்குல அது 1000 ரூபா ஒரு போத்தல்டா. அப்ப 5 போத்தல் வாங்கணும். 5 போத்தல் வாங்குறதுக்கு நான் தர மாட்டேன். எல்லா ஜனத்துக்கும் ஒரு போத்தல் கொடுத்தா தான் இந்த அரிசி. இப்ப அடுத்த கிழமை மட்டும் நான் குப்பியில வித்தாலுமே இப்ப சின்ன சின்ன குப்பியல் போட்டு தெரியுமா அரிசி. கொஞ்சத்தை அப்படி அரிசை வாய்க்க கொட்டி போட்டு சுடுதண்ணியை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொடுத்து காலத்தை போத்த வேண்டிய காலம் வந்தாலும் பெரும் போல இருக்கு இவனுங்க காட்டுற கூத்துக்கு. தெரியுமா? அப்படித்தானே. அப்ப என்ன நடந்துச்சு? இந்த நாட்டில் உள்ள அரிசி எல்லாம் எங்க போயிடுது? அரிசை எங்க வச்சிருக்கானுகள்? அதுதானே அரசாங்கம் என்ன சொல்லிருக்கானே, தேடி கண்டுபிடிக்க போறோம் அப்படி இப்படி. அரிசி இருக்குன்றான ஒரு இடத்தையும் அரிசி இல்லையா? இவனை கண்டுபிடிக்கிற நேரம் நம்ம அரவாசி பேர் செத்து போயிடுவான அரிசி இல்ல. நம்மளுக்கு தாங்க எனக்கு ஒரு போத்தல் அரிசியாங்க. இங்க இல்லை, நம்ம நாட்டு தன்னிறைவான ஒரு நாளும் சாப்பிடுறதே சோறு தானே. அந்த சோத்திலேயே அடுக்கி போட்டானுங்களே. இப்ப அப்படி இருக்கே இந்த மில்காரனுங்கிற கூத்து கடும் கூத்து. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட்டுறானுங்க. இப்ப 1000 ரூபா விற்கேன். அடுத்த நிமிஷம் 1500 ரூபா போனாலும் போ. அது கடையில் எனக்கு ஒரு போத்தல் அரிசி தாங்க. ஒரு போத்தலா? ஒரு போத்தல் நில்லு ஒரு போத்தல் தாரன். இதெல்லாம் படிவா சுற்றி கொண்டு போகணும். ஒருவருக்கும் தெரியாம ஆறும் காட்ட முதல் கள்ள கடவுள கொண்டு போகணும். சுத்தாதாங்க. இதை பாக்குறோம் வேற மாதிரி. சாராய போத்தல சுத்துற மாதிரி சுத்திட்டாருங்க. சாராய போத்தல் மாதிரி தான் இருக்கு. இதை இடுப்பு கடி ஆனா நான் அரிசி தந்து சொல்லிடுறாரு ஒரு இடத்தை. சரியா? சொல்லல நான் பாரு சோத்தாக்கி திண்டு ஓட்டு இதெல்லாம் ஒரு கணக்கொண்டு பாக்குறதுக்கு இருக்கு. நான் எல்லாத்தையும் ஒரு கணக்கொண்டு பாக்குறேன். நான் பாவப்பட்டு தான் தந்திருக்கேன். என்ன கணக்கு பாத்துறாரு புறவு பாரு. இல்ல இருக்கட்டு பாரு. நான் பாரு மூட்டை கணக்கு 50 கிலோ அப்புறம் 25 கிலோல அரிசி வாங்கி கிலோ கணக்குல அரிசி வாங்கி இப்ப போத்தல் கணக்குல அரிசி வாங்க போயாச்சு. இருக்கட்டு இவனுக்கு எல்லாம் ஒரு ஆப் கொண்டு அடிக்கத்தான் பண்ணும். ஹலோ சார். ஓம் சார், இங்க ஒரு கடையில சார் போத்தல் கணக்குல அரிசி விற்காங்க சார். ஓம் சார். இடத்த காட்டி தரேன் வாங்க சார். வாங்க சார், நான் காட்டி தரேன். வாங்க. மின்னலுக்கெல்லாம் இட்டிக்கு ஆப்பு யாருக்குடா ஹோல் அடிச்சு சொல்றான்? ஓமா இவனுக்கு நம்ம பாவம் ஒரு போத்தல் அரிசி கொடுத்ததுக்கு நமக்கு அவனுங்களுக்கு கோல் அடிச்சு சொல்றானா? இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்து நம்ம ஒழிச்சிருவேண்டா. அவனுகள் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போக்குறான்.